என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே, தங்கமான மனசை விட்டு அவங்க கூட போனியே, பணக்காரே இல்லைன்னு தான் அவங்க கூட போனியே, தங்கமான மனசு வேணும் அவங்க கூட போனியே, சீ 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 மேரே சீ சீ குமாரியே சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ. என்ன பாட்டு இது? ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. என்ன லவ் ஃபெயிலியருக்கு எவ்வளவு அழகான பாட்டு இருக்கு தமிழ்ல. இது என்ன பாட்டுன்றா கண்டுபிடிச்சு பாடிக்கிறீங்க எல்லாரும்? இப்ப ட்ரெண்ட் இதுதான் இப்ப ஓடிட்டு இருக்கு. லவ்வரே கிடையாது, எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகும்? அதான் லவ்வர் கூட இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபெயிலியர் ஆயிட்டேன். அத நினைச்சு நான் ஃபீல் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்த, என்னடா திடீர்னு பிரசாத் யாதவ் மாதிரி இருக்க? இல்ல அது அந்த ஊர்ல அவர் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி நானும் அப்படியே கெட்ட போட்டு அந்த ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பாட்டு பாடுறேன். போடாங்கிட்டு போடாங்கிட்டு சீ 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 ரொனோ நெச்சி. ஐயோ எனக்கு ஒட்டி விட்டானே. டேய் பொண்ணுங்களே ஒரு சீயா. பிரேக்கப் ஆகுது. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள பிரேக்கப். குறுக்க போலையா? அங்க பத்தியா அதுல என்ன தேவா பாட்டு தானே கேட்டுக்கிருக்க? என்ன தேவ போட்டுங்க கேட்டா போஸ்ட் மலோன் பா. என்ன கழுத்துல கண்ணாடி போட்டுருக்க? ஸ்டைல் நம்ம கோக்கிஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க. பூக்கியா? ஆமா. அப்படினா பூக்கினா? அதான்டா பூக்கினா என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூமர் உலகத்துல ப்ளே பாய்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ப்ளே பாய் மாதிரி இங்க காலத்துல வந்து பூக்கி. ஓ, அவங்களுக்கு பூக்கி பேரா? பூக்கினா ப்ளே பாயா? பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள மாதிரி ஆட்களை தான். எங்க ரிஸ்ஸ பார்த்து அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரிஸ்ஸாவா? ரிஸ்ஸுக்கே வாயா போனதுன்னா -10 ஆறாவல போயிடுடா நீ. ஆறாவா? ஆமா. என்ன எந்த லாங்குவேஜ் தெரியல, எந்த கல்ச்சரும் புரியல. என்னக்கு எப்படி வந்து சோ சார். அதனால தான் நான் 27 ஆறா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பெண்களை பூரா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளை நீ லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு 3-4 மாசமா லவ் பண்ணி என்னடா ஆச்சு? வேலிடிட்டி ஓவர். வேலிடிட்டி ஓவரா? ஆமா. என்ன ஏதோ ஜியோல டேட்டா முடிஞ்ச மாதிரி சொல்லிக்கிருக்க? 3 மாசம் லவ் பண்றேன், எல்லாத்தையும் முடிக்கிறேன், அப்புறம் கட் பண்றேன். யாரு நீ? ஆமா, இவர் பெரிய டாம் ஹாலண்ட் ஜெண்டாயாவை பிடிக்க போறார். ஏன்டா உன் வயசு என்ன? 90. டேய் 19 கிடையாது, 90. 90ல பிறந்திருக்க. அப்படி வச்சாலே உனக்கு 35 வயசு ஆச்சு. 30 ஒத்துக்கிறியா? பாரதேஷ் நாய இந்த இதுல வச்சு கெட்டப்ப போட்டுக்கிட்டு ஜென்சி ஸ்லாங்ல பேசினா நாங்க நம்பிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய பார்க்காது, இதெல்லாம் என்ன சுத்தமா பார்க்காது. சும்மா இருடா. பொண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனாதான்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எதுவுமே எல்லாம் இப்படியே போகணும்னு வச்சுக்க, குழந்தை குடிச்சிட்டு போக வேண்டியது அப்படியே. இந்த பிள்ளை தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருச்சு. அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம் ஐடி அது ஸ்டேட்டஸ்னு என்னத்தையாவது போட்டு பார்த்துட்டே இருக்காதா? இல்ல நான் அத பார்க்கல. நான் பண்ண படம் இருக்குல்ல. ஆமா. அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல. ஆமா. ரிலீஸ் வீடியோ. அத பாத்துட்டு இருக்க எப்படி போயிருக்கு என்ன டைட்டில் லான்ச்சுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன், அனிமேஷன் வீடியோ. அத ஆமா, பாத்தீங்க? அந்த வீடியோ பாத்துக்கிட்டு நீங்களும் போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குல்ல, இருக்கு, போய் பாருங்க. பார்த்தாச்சு. மறந்துரு. பிரேக்கப்ங்கிறது சீ சீ சீர மூடிச்சி சீ சீ சீர நோண்டி சீர சீர சீ. ஹாய், நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். என்ன ஆள் பார்க்க வந்து பையனுக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் பொண்ணுதான். இல்ல அப்படி சொல்லுங்க. அவெல்லாம் பண்ற மாதிரி இருக்கான், வேதா போயிரும். ஒரு பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் பார்க்காதீங்க. ரெண்டே மாறிச்சு. இப்ப நாங்க தான் வந்து உங்கள மாதிரி அழகான பையனை பார்த்ததுல இல்ல. அது போக நீங்க அன்னைக்கு பாட்டிக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அத பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ப்ளீஸ் என்ன லவ் ஏத்துக்கங்க. இல்ல வேணாங்க. அப்புறம் என் லவ் ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரத்தத்துல வேணாம். வேற இது, நீங்க வேற கம்யூனிட்டி வேற டிஃபரெண்டா வந்து மனித ஜாதி தானே. ஏன் அதுக்கு நடுவுல ஜாதி பாக்குறீங்க? கொண்டாங்க. லவ் யூ. லவ் யூ so much. அவ சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஊர் சுத்துறாங்க. வெளிச்சம் அவள் பகலில் நான் ஓஹோ. பறிக்கும் மணி. ஓஹோ. இரவில் நேரம் ஓட ஓட நினைவுகள் துரத்துவதேனோ, காற்றும் கடை மறித்து மூச்சை பறிப்பதேனோ, பொம்மைகள் கண்ட குழந்தை போல உன்முகம் கண்டு கழிப்பதேனோ. என்ன படுத்துது?
2 இயர்ஸ்ல காதல் பண்ணி காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுதான் 6 மாசமா பார்க்கவே முடியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் போடுறது. ஷார்ட் டிஸ்டன்ஸா மாத்திர வேண்டியதான். வீலி எல்லாம் வெளிச்சம் இன்னைக்கு வரட்டா. ஹாய் என்ன கொஞ்சம் தொடாம பேசுறியா? வீட்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல. சரி பாக்குறாங்க நம்மளே பாக்குறோம். எதுக்கு இப்ப இத்தனை தடவை நின்று போன் அடிச்சுட்டே இருக்கேன் ஆபீஸ் வெளியில நின்னு? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பாக்கலாம் தான் வந்தேன் நானு. என்ன பார்த்தா லவர்னு சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலி எங்க அப்பா இன்னைக்கு வராங்க சென்னைக்கு. அப்படியா? ஆமா, அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க சும்மா ஒண்ணும் வரல, இங்க மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஆமா. சரி விடு, இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேசிடுவோம். நானும் இன்னைக்கு இங்க வந்து சொல்லலாம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நீ சொன்னதுதான் கரெக்ட், நான் சொன்னது தப்பு. நான் தான் தப்பு, எல்லாம் தப்பு நான் தான் பண்ணேன். அச்சாடா ஆப்பு. எல்லாமே உன் மனசுல வேற ஆசையை வளர வச்சு அப்பா 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. அப்பா நீ தான் லவ் பண்ணும்போது இல்லன்னா சொன்னேன்ல, நான் தான் இதெல்லாம் செட் ஆகாது வேணாம்னு தான் சொல்லி ஒதுங்கி பண்ணேன். அதான் சொல்றேன், நீ கரெக்ட், நான் தப்பு. நம்ம பெத்தவங்கள அழுக வச்சுட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா வந்து என்ன பண்ண? இப்பதான் எல்லா புத்தியும் வரும். என்ன நல்லா தானே பேச வந்தா, டக்குனு வெறியாயிட்டா. அப்படியே ஐயோ நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டாங்க போல் இருக்கு, நம்மள கழட்டி விடுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கா. நம்மளே ரூட்டை போட்டு கொடுத்துட்டோம் போல. இது இரவும் இல்லை அவள் நிலவும் இல்லை, சோகப்பட்டா நானும் இல்லை இவை அதுவும் உண்மை இல்லை. காதலோட வலி தெரியுமாடா உனக்கு? அதை விட பெரிய வலி இருக்காடா? இருக்கே, பல்லுவலி. ஆமா, பல்லுவலி பயங்கரமா இருக்கு. வந்துச்சுன்னா தெரியும் காதல் வலி பெருசா பல்லுவலி பெருசா. பல்லுவலி தான் எடுத்துறேன் மண்டையும் பாரு வந்துட்டு டயலாக் பேசி வா வண்டியில ஏறு, வா. காமெடி உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு, என்னோட காதல் உனக்கு காமெடி. வாடா பைக் எடுத்து சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்க, வா போவோம் வா. அவளை மறக்க முடியலடா, ஞாபகமா வருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியும். காதல் இல்லடா, காதோல் எல்லாம் காதோல். தெரிஞ்சுக்கிறது. ஆஃப வாங்கி முக்காவை குடிச்சிட்டு ஒரே ஒரு கட்டிங்க கொடுத்துட்டு இவன் படுத்துற பாடு தாங்க முடியலையே. என்ன போகாம இருந்திருக்கோம். போயிட்டாடா, அவ்வளவுதான். அவ போய் அது அவ்வளவுதான், அது முடிஞ்சுச்சு. அது உன்னையோட நல்ல பையனா பாத்துருச்சு, அவ கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருச்சு. நான் சொன்னேன் நீ கேட்கல, நான் பைக்ல ஏறுவோம், நீ தேவையில்லாம நீ பண்ணிக்கிருக்க வந்து. என்ன நான் வண்டி ஓட்டுறேன்டா, வாடா. வண்டி ஓட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். நான் கொஞ்சம் நீ சும்மாவே உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, போதைய வர போட்டுருக்க, வேணாடா. காதல் வழியில இருக்க, நான் கரெக்டா நான் ஓட்டுவேன். வாடா நான் ஓட்டுறேன். என் பின்னாடி நீ உட்காந்துட்டு வரும்போது எனக்கு அவ உட்காந்துட்டு வந்த ஞாபகமா வருதுடா. வரும்போது டக்குன்னு எனக்கு வெறி ஆகுது. வண்டி ஓட்டுறப்ப யார பத்தி நினைக்க கூடாது. ரோட்டுக்கு வந்துச்சுன்னா ரோடு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் யோசிக்க கூடாது, புரியுதா? பசங்க பூரா பைக்ல போறப்ப வாழ்க்கை பத்தி யோசிக்கிறதே வேலை மீறா போச்சு. ஒழுங்கா பைக்க ரோட்டை பார்த்து ஓட்டு. ஓகே, வாழ பிடிக்கல, நான் அந்த லாரிக்குள்ள போலான்னு இருக்கேன். நீ வாழ பிடிக்கல, நீ போய் சாவுடா. என்ன கூட்டு போறா? சாரி மச்சான், எனக்கு வேற வழி தெரியலடா. நானும் போய் சாவுறேன். வண்டி நிப்பற, பிரேக்க புடிச்சு தோறா. எனக்கு வாழ பிடிக்கல, அவளை மறக்க முடியல மச்சான், என்னால மறக்க முடியல. போடா, நான் திருநடா, எல்லாத்தையும் நான் விட்டேன்டா. போடா. சரி ஃபர்ஸ்ட் கீரை போடு. போட்டுட்டேன். இந்த கை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடு. இப்ப அப்படியே கிளட்ச விடு. சாவுடா, நீ விழுறனா நீ விழுந்து சாவுடா. கூட வரணும் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது உனக்கு. ஐயோ கால் வலிக்குது. டேய் என்னாச்சு? போமா ஆஸ்பத்திரிக்கு போமா. வா. கால் வலிக்குது. கால் வலி பெருசா காதல் வலி பெருசா? கால் வலிக்குது. வா போவோம் வா. வா. அவன் வந்துட்டு இருந்தா, வந்துட்டு இருக்கப்பவே சொன்னேன் நானு, ஏன்டி கீழே பள்ளத்தை பார்த்து வர மாட்டியான்னு. அதுக்கு சொல்றா அவ, ஒரு நிமிஷம் அவரு தான் நோண்டிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், எது வரைக்கும் சொன்னேன்? ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. என்ன என்ன சொன்னேன் உன்கிட்ட? நான் என்ன சொன்னேனா, நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ இப்ப திருப்பி சொல்லு, நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் அப்படி சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேங்கறத சொன்னேன். அப்ப என்ன சொன்னேன்னு நீ கவனிக்கல, அப்படிதானே? இல்ல கவனிச்சது என்ன சொன்னேன். லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நீ வந்து அப்படியே நீ ஸ்க்ரோல் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்க. இல்ல நான் அதெல்லாம் பண்ண கிடையாது. இல்ல அப்படி நீ வந்து நீ லத்தாஜிக்கா நீ ஹேண்டில் பண்றன்னா எதுக்கு நீ வந்து லவ் பண்ற? நீ எதுக்கு பேசணும்? நீ போன் வச்சிட்டு போக வேண்டியதானே. நீ போய் ஸ்க்ரோல் பண்ணுப்பா, உனக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்குல்ல. நீ உடவும் மாட்டேங்கற, எனக்கு
எனக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கு. அந்த மீ டைம் என்ன உனக்கு நம்ம டைம் கொடுக்கல? என்ன ஓவரா நீ பேசிட்டு பேசிட்டு 12 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க. என்னத்த நான் பேசுறேன்? அப்ப நான் 1 மணி வரைக்குமே நான் போர் அடிச்சிட்டேன். நீ போர் அடிச்சிட்டேன்னு சொல்லு. அப்புறம் பிரேக் பண்ணிட்டு போ. அப்படியே மாத்தாத. நீ லவ் பண்றதுனா நம்பிக்கையோட லவ் பண்ணு. நீ சும்மா இந்த மாதிரி நீ வந்து வேற ரீசன் அதெல்லாம் அனுப்ப முடியாது. இஷ்டம்னா லவ் பண்ணு. அடி போ. போவா. லவ் பண்றதா லவ் பண்ணு. என்னடா பேச்சு? போடா, நான் பிரேக் அப் பண்றேன். அம்மா அப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. நையின்னு சை. என்ன இந்த டைம்ல இந்த பிள்ளை ஃபோன் பண்ணுது? யாரு? ஹலோ அண்ணா, என்னம்மா? அண்ணா ஃப்ரெண்டா? என்னம்மா நீ என்ன பேசணும்னு கேட்கலாமா? என்னம்மா பண்ணுங்க? அவர் இருக்காரா? அவரோட அவன் இப்ப இருந்தாம்மா, அவன் எங்க போனான்னு தெரியலையே. நான் உள்ள ரூம்ல தூங்கிக்கி இருக்கேன். ஒரு சண்டை போட்ட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சண்டை போட்டீங்களா? சரி நான் எதுவுமே பண்ணல. இருமா, நான் பேச சொல்றேன்மா. நான் பயமா இருக்குடா. அவர் எப்ப போன் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாருன்னா Switch கொஞ்சம் off. பாருங்க. நான் பாக்குறேன். ஒரு உயிருக்கு ஏதோ ஆயிரும். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன்மா. அந்த மாதிரி பாத்துக்கிறேன். இல்ல நாங்கெல்லாம் இருக்கோம், அப்பலாம் விட்டுற மாட்டோம். நான் பாத்துக்கிறேன். நீங்க வைமா. எங்க போச்சு இந்த பரதேசி? ஏய் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? நீ கடுப்பா இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண. என்னாச்சு? வால் எனக்கு ஃபோன் பண்ணுதுடா அந்த புள்ள. ஏய் 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு போயிரும். அதான் மரியாதை பாத்துக்க. ஏய் நீ பேசி தொலைடா. என்ன டேய் முடியாது. ஏய் பேசி தொலைடா. போடா, நீ வேலைய பார்த்துட்டு போடா. ஏய் நீ ஃபோன் ஆன் பண்ணி நீ பேசுப்பா. ஏய் நான் என்ன பேசணும்? இதெல்லாம் கொடுமையா இருக்கு. நான் எதுக்குடா பேசணும்? ஆனா எனக்கு வாழவே பிடிக்கலன்னா இது பண்ண போறியா? ஏமா நீ ஐயோ, எனக்கு எதுமா கடைசியா ஃபோன் பண்ண? நீ உங்களுக்கு தெரியப்படுத்துற யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணாதமா. இருமா, நான் வரேன்மா. நான் பேச சொல்றேன். நான் இருமா, நான் பேசுறேன். அந்த 10 நிமிஷம் பேச வைக்கிறேன். டேய் ஒப்ப மோனே, உன்னால பாரு அந்த புள்ள பண்ண போறேன்னு சொல்லுது. அது ஏதாவது பண்ணுச்சுன்னு கடைசி எனக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. நான் என்ன சாவுறது? அதுக்கு பண்ற முஞ்சே கிடையாது. அது அப்படிதான் சும்மா பயம் கொடுத்து. உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கங்கடா. நான் என்ன நடுவுல என்ன பார்த்தா இழிச்சவாய் மாதிரி ஒரு நேரம் போன் எடுக்க சொன்னா எடுக்காம போக வேண்டியதான். ஏன் எடுத்த? பேசு. டேய் பேசி தோடா. பேசுறேன். ஹலோ, எங்க போயிட்டு ஏன் பேச மாட்டேன்? நீ டென்ஷன் ஆகணும். நான் போயிட்டேன். சரி, நான் காலைல பேசுறேன். இல்ல நான் உன்கிட்ட பேச. ஹலோ என்னம்மா பேசிட்டான்ல? இப்ப என்னம்மா? அம்மா இங்க இரு. அவன் காலையில பேசுறேன்னு சொல்லிட்டான். நீ போய் படு தூங்கு. நான் காலையில அவனை பேச வைக்கிறேன். எனக்கு ஏம்மா கால் பண்ற? அவனுக்கு பண்ணுமா? நீ எனக்கு கால் பண்ற பொண்ணு பண்ணி நம்மளுக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டாங்களே. ரூம்ல எவனா லவ் பண்ணான்னா ஒண்ணு அந்த பிள்ளைகிட்ட நம்பர் கொடுக்காதீங்க. இல்ல கூடவே இருக்காதீங்க. வேற ரூம் தனி ரூமா போயிருங்க. மௌனம் பேசி சூர்யா மாதிரி வாழ்ந்து சரக்க போட்டாதான் சரிப்பட்டு வரும். மாப்ள என்னடா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு. கண்ணெல்லாம் உருட்டிட்டு நின்றுக்கு இருக்கு. என்ன விஷயம்? ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலே அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டேன். சூப்பர்ரா, புரிஞ்சு போச்சு. சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி போய் வேலை பார்த்து பஸ் வாங்கி அது இத பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி பெரிய தொழிலதிபர் ஆகுற. கரெக்டா? இல்லையே. இல்ல, ஒரு எழுதி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, இப்ப புதுசா குடியிருந்தாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை லவர் ஆக்க போறேன். சூரிய வம்சனாலும் தேவையான இருக்காங்கல்ல, தேவையான இல்லாம வந்துட்டாரு. முதல்ல தேவையான கல்யாணம் பண்ணுவோம், அப்புறமா சரக்கு பண்ணாமா. போய் வேலை பாரு. வேலை பார்த்து சம்பாரிச்சுனா காசு வரும். காசு வந்தாலே கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாழ்க்கையில மோட்டிவேஷன் வந்து பணம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பொண்ணு குடுக்குன்னு லைஃப் மோட்டிவேஷன். அவ்வளவுதான், யாரும் தடுக்க முடியாது. பிச்சுக்கிட்டு மேல போயிட வேண்டியதான். அப்ப நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். இல்ல, அவ்வளவு தேவையானி அப்புறம் தான் மொத்ததெல்லாம். அப்ப வேலைக்கு போக மாட்டேன். தேவையானி வந்தா தான் பஸ்ஸே வாங்க முடியும். வேலை பார்த்து முன்னேற முடியும். நானும் அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. கும்பல பிள்ளைய கரெக்ட் பண்ணி லவ் பண்றதுதான் ஒரு பெரிய உயரிய லட்சியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. என்ன ஜென்மங்களும். மாப்பிள பேசாத, நீ பேசாதயா. நல்லா பெரிய கம்பெனின்னு பார்த்து போனா அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே எங்க எல்லாரையும் மறந்துட்டா. படத்துக்கு போனா கூட அப்படி போஸ்ட் போடுறதே தவிர எங்களை கூட மாட்டேன். பழச மறந்துட்டீங்களா? கல்யாணத்துக்காவது கூப்பிடுவியா இல்ல அப்படியே தனியா போய் கல்யாணம் பண்ணிடுவியா? கண்டிப்பா நான் சொல்லாம பண்ணுவேனா? நீ சொல்லனாலும் ஸ்வேதா சொல்லிடுறா. அவ என்ன சொல்றது? அவ எனக்கே சொல்லல. கல்யாணம் பண்ணது எனக்கே சொல்லல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டாக் பண்ணதே கண்டுபிடிச்சேன் நான். என்னது, அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா. பாவம் கேக்குறேன், எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. நீ எப்பறா எடுத்துக்கிட்ட? நான் என்னதடா எடுத்துக்கிறது? நாங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டோம் 2 வருஷம். பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏடா சண்டை போறப்ப மட்டும் என்ன ஃபோன் பண்ணி கழுத்து எடுத்தீங்க 12 மணிக்கு? சும்மா அதெல்லாம் உறா. சும்மா நான் அன்னைக்கு பிரேக்கப் பண்ண மாட்டோம்னு முடிவா இருக்கும்போது உன்னை நோண்டுவோம். நாங்க பிரேக்கப் முன்னே பண்ண போறோம்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அவ்வளவுதான். பொழப்பு. நீங்க எல்லாம் இழிச்சா போயிடுமா? நாங்க வேணா சிக்கனா எங்களை செய்யறதுக்கு. ஏண்டா உறா என்னடா நாளை மண்டையும் பாரு. சரி வா போ. வேற என்ன பண்றது? உன் தலைவிதி. உனக்கு லவ் மேரேஜ் இல்லன்னு ஆயிப்போச்சு. நிறைய அந்த இதெல்லாம் கடலுக்குள்ள
நிறைய மீன் இருக்கு. என்னத்த மீன் இருக்கு? நான் மீனை பிடிச்சி போட்டுட்டு இருக்கேன். என்ன சும்மா என்ன மீனை பிடிச்சிருக்கீங்க? மெயின் சிக் இருக்கும் போதே சைடு சிக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சைடு சிக்கா? ஆமா. அப்படின்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றதுக்கு ரெடியா இருக்க இன்னொரு பொண்ணு. ஒரு பொண்ணை லவ் பண்ணும் போதே இன்னொரு பொண்ணு நைட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொண்ணு பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த பொண்ணு கிட்ட ஓகே பண்ணி இதை லவர் ஆக்கிடணும். இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு சிக்க ரெடியா இருக்கு. இது பிரேக்கப் ஆனா அங்க ஓகே பண்ணு, அங்க ஓகே பண்ணா இங்க ஸ்டாப். எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. என்னடா புரியலங்கற? பரிதாபங்கள் இருக்கும் போதே கோஸ்ட்ல ஆரம்பிக்கலையா? ஆமா, அந்த மாதிரி தான். செகண்ட் சேனல் இந்த மூஞ்சிக்கு செகண்ட் சேனல். நாடு கெட்டு போச்சு. தாத்தலாம் அப்படிதான் இருந்தாரு. எங்க அப்பா கொஞ்சம் விட்டாரு, நான் கொஞ்சம் புடிச்சேன். ஒரு பெரிய போதி தர்மர் பரம்பரை. அப்படி டிஎன்ஏ பண்ணி நோக்கு வருமத்துல நோட்டாரு. போறாங்கட்டு ரீசெட் ஆலயம் பாரு. ஸ்டேட்டஸ் love is blind until I woke up. மச்சான், எங்க அம்மா அப்பா பாத்துக்கோடா. என்ன பட்டாரு? என்ன சுதார் ஏதோ அனுப்பிச்சிருக்கான் மெசேஜ் இந்த டைம்ல. ஓ டேய் எல்லாம் எந்திரிடா. டேய் இங்க பாருடா. சுதார் மெசேஜ் அனுப்பிச்சான் பாரு. எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கோடா மச்சான். ஐயோ நான் தான் சொன்னனேடா. கேட்க மாட்டேன்டானே கடைசி வரைக்கும். அந்த பிள்ளைய நம்பாதன்னு கேட்கலையே. வா வண்டில ஏறு. வண்டில இதா சசிகலா சொன்னேன். பொட்டச்சி சவகாசம் வேணான்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்டானடா. அதேதான். ஏய் நீ எங்க அழுது இருக்க? இல்ல மச்சான், அவங்க வழக்கப்படி எரிப்பாங்களா பழைப்பாங்களே தெரியல. நான் என்ன நோச்சு இருக்கேன்? எதுக்கு அழுது பாரு பாட்டி. அந்த பாலத்துக்கு நேரா நிக்கிற மாதிரி இருக்கு மாப்ள. குதிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் இல்லடா மாப்ள. ஏய் இது வேற எவனோ ஒருத்தன்டா. வேற எவனோ ஆளை மண்டையம் பாரு. சார் நீங்க குதிங்க சார். அட பாவிகளா. இருக்கும். டேய் கதவு திறடா. டேய் கதவு திறடா. ஓட மாப்ள நீ. உடையடா. ஐயோ ஏய் மாப்ள ஒரு டக்கின் செக் பண்ணுங்கடா. உயிர் இருக்கா செக் பண்ணுங்கடா. எந்திரா கரக்கா தூங்கிட்டு. டேய் நீ வச்ச ஸ்டேட்டஸ பார்த்து நாங்களா அரண்டு போய் ஓடி வந்திருக்கோம். நீ என்னடா கொட்டாய் விட்டுக்கு இருக்க பரதேஷ் நாயே? என்னடா ஸ்டேட்டஸ்? என்ன ஸ்டேட்டஸா? முடிக்கி கால மாத்தல கஷ்டத்தை புடிச்சு ஆஸ்பத்திரி போவோம்டா. நான் ஏன்டா அவங்க அப்புறம் ஏன்டா போணும்? டேய் அப்புறம் எதுக்குடா ஸ்டேட்டஸ்ல லவ் ஃபெயிலியரா இருந்தா பரவாயில்ல, லைஃபே ஃபெயிலியர்னு எதுக்குடா போட்ட? சும்மா நல்லா இருந்ததே போட்டேன். இவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பாத்துக்க அப்படிலாம் மெசேஜ் பண்ணுங்க. அதுக்காடா வந்தேன். இவன் கண்ட அந்த புள்ளைக்கு அனுப்புனடா. கண்டு கூட இல்லடா. இதெல்லாம் பாக்கும்போது செத்துறலாம் போல தோணுதுடா. வினியா இவன் இன்னைக்கு உண்மையிலே அவன கண்ணீர் போஸ்ட் ஓட்டுறோம். அடங்க பயங்கரம். ஆனா இது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியும். ஆனா அது ஒரு ஏஜ் இருக்குல்ல, சில பேர் இந்த ஸ்கூல்லே லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிட்டுன்னா அது ஃபீல் பண்றதுக்கு தான் பெரிய இதா காமெடியா இருக்கும். லவ்வே பண்ணாதீங்கலாம் யாரும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இப்போதைக்கு லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுல நம்மளுக்கு படிப்பும் முக்கியம், அதை விட வேலையும் முக்கியம். இது ரெண்டும் நமக்கு இருந்தா நம்ம சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் செட் ஆகாது. செட் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டுனா அது வந்து விலகிருங்க. அது அதையே நோக்கி போனா நம்மளுக்கு செட் ஆயிரலாம் கிடையாது. ஆமா ஒண்ணு போயிடுச்சுன்னா அதோட விட்டுருங்க. திருப்பி அவங்களையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க போட்டோஸை போய் பாக்குறது, அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பார்த்து அதை பார்த்து ஐயோ இப்படி வச்சிருக்காளே, ஐயோ இவன் கூட கமிட்டேட் அப்படின்னு பாக்காதீங்க. அவ்வளவுதான். லைஃபை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்